இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கொடூரமான மனுஷங்களை ரொம்ப கொடூரமாக தாக்கக்கூடிய அதே நேரத்தில் மனுஷங்களை தாண்டி மற்ற உயிரினங்களையுமே தாக்கக்கூடிய 10 நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 10 நாய்களையுமே பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் இந்த நாயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய 10 ரொம்ப கொடூரமான நாய்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 10வது இடத்துல இருக்கிறது டாபர்மேன் பின்சர். இந்த வகையான நாய்களை பொறுத்த வரைக்கும் இதை பார்க்கறதுக்கு ரொம்ப மசல்ஸாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கொடூரமான உயிரினம் மாதிரியுமே இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த நாய்கள் ரொம்ப டேஞ்சரான நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு டேஞ்சர் அப்படின்னா இதை சரியாக ட்ரெயின் பண்ணலை அப்படின்னா ட்ரெயின் பண்ணுறவங்களே அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே நேரத்தில் இதை யாராச்சும் துன்புறுத்திட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் தான் இந்த டாபர்மேன் பின்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது இடத்துல இருக்கிறது வுல்ஃப் டாக். இந்த வுல்ஃப் டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு நாயும் ஓனாயும் சேர்ந்த மாதிரியான ஒரு உயிரினமாக இருக்கும். ஆக்சுவலாக இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த நாயை வளர்க்குறவங்களை யாராச்சும் டச் பண்ணுறாங்க அப்படின்னா கூட உடனடியாக பாஞ்சு கடிக்க போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே இந்த நாயை பல நாடுகள் வளர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நாயை நிறைய தோட்டங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் நிறைய குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்காகவும் அதிகமாக ஒரு சில நாடுகளில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 8வது பார்க்க போகிறது பிராசிலியன் மாஸ்டிஃப் அப்படின்றது. இந்த பிராசிலியன் மாஸ்டிஃப் அப்படின்னப்பட்ட நாய்களை ஆரம்ப காலகட்டத்தில் பசுக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. பட் இப்போ நிறைய பேர் பெட்டா வளர்த்துட்டு இருக்காங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே என்னதான் பெட்டா வளர்த்தாலும் பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு வளர்த்துட்டு வந்தாலுமே இது மனுஷங்களை ரொம்ப கொடூரமாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாயை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் அப்படின்னு. ஸோ இதுக்குமே உலகத்தில் பல நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஒரு நாய் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதனாலையுமே நிறைய மனுஷங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 7வது பார்க்க போறது பெர்ரோ கனாரியோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த வகையான நாய்கள் தான். இந்த வகையான நாய்களையுமே ஆல்மோஸ்ட் முன்னாடி இருந்த நாய் மாதிரியே பண்ணைங்களையும் வீட்டு தோட்டத்தையும் பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த நாய்களையே ஆரம்பத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த நாய்களை வளர்க்குறாங்க அப்படின்னா அதை சுற்றி எந்த பண்ணிங்களோ இல்லை மற்ற காட்டு விலங்குகளோ வராது அப்படின்றதால இந்த நாய்களை ஒரு பெரிய பண்ணையாகவே வளர்த்து வந்திருக்காங்க. பட் இப்போ இதை பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் இது சடனாக மனுஷங்களை அட்டாக் பண்ணும் அப்படின்றதாலையும் இது எந்த நேரத்தில் எந்த மைண்ட் செட்டில் இருக்கும் அப்படின்னு யாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்றதாலையும் இதை பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. ஈவன் பல நாடுகளில் இதை வளர்த்தாலே ஜெயிலில் போட்டுருவோம் அப்படின்ற மாதிரி பல சட்டங்களையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் தான் இந்த நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்ல 6வது பார்க்க போகிறது ரோட்வெல்லர். இந்த ரோட்வெல்லரை பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான நாய் அப்படின்னா அது இது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப கொடூரமாக தாக்குதல் மேற்கொள்றதுலையும் சரி, சின்ன பசங்களை அதிகமாக அட்டாக் பண்ணுறதுலையும் சரி, இந்த தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்காக கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்காக அதிகமாக வளர்க்கப்படுறதும் சரி இந்த ரோட்வெல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் ஒவ்வொரு வருஷமுமே பல உயிரினங்கள் இந்த ரோட்வெல்லருக்கு இரையாகுது. அதே நேரத்தில் நிறைய மனுஷங்களையுமே இது கொண்டு சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் தான் இந்த ரோட்வெல்லர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது அலாஸ்கன் மலாமியோ. இந்த நாய்கள் அப்படின்றது இந்த உலகத்தில் பெரிய இன நாய்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த நாய்கள் இருக்கும். ஏன்னா இது பார்க்கறதுக்கு உருவத்திலையும் சரி, இது ஒரு தோற்றத்திலையும் சரி பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். ஸோ அதனாலேயே இது மனுஷங்களை தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய குதிரைகளாக இருக்கட்டும், பெரிய வகையான நாய்களாக இருக்கட்டும், மாடு ஆடு இந்த மாதிரியான பல உயிரினங்களை ரொம்ப ஈஸியாக வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே எந்த ஒரு உயிரினத்தையுமே பல நாடுகள் பேன் பண்ணி வச்சிருக்காங்க. ஈவன் 50க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்த நாயை பேன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நாய் எங்களோட நாட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸுமே போட்டு வச்சிருக்காங்க. இந்த நாய்கள் ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறதாலையும் இதோட ஆக்ரோஷ தன்மையாலையுமே இதை நிறைய பேர் வளர்க்குறதுமே கிடையாது. நம்ம லாலாவை பார்க்க போகிறது ஹஸ்கி. பார்க்குறதுக்கு பேர மாதிரியே க்யூட்டாக இருக்கிறதாலையும் இந்த நாய்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. இது எதனால் டேஞ்சர் அப்படின்னா இதுங்க ரொம்ப கூட்டமாக தான் வேட்டையாடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சிங்கங்க கூட்டமாக வேட்டையாடுது, பன்னிங்க கூட்டமாக வருதோ அதே மாதிரி இந்த நாய்களுமே கூட்டமாக தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாய்களுமே ஒரே விஷயத்தை தான் அட்டாக் பண்ணும். ஸோ அதனால் இது மனுஷங்களை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது அப்படின்றதால ஒரு சில நாடுகளில் இதை பேன் பண்ணியிருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த லிஸ்ட்லேயே 3வது ரொம்ப டேஞ்சரான நாய் அப்படின்னா அது புல் மாஸ்டிஃப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாய் தான். இந்த நாயை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் அப்படின்னு இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த நாய் கடிச்சது அப்படின்னா மனுஷங்களோட எலும்பே உடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மனுஷங்களை தாக்குறதுக்கு ரொம்ப அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னும் அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணல, ப்ராப்பராக இதை கையாளலை அப்படின்னா அந்த ரெய்னரையே இதை தாக்கும் அப்படின்னும் மனுஷங்களை ரொம்ப ஈஸியாக தாக்கிடும்
அப்படின்றதாலையும் இதை பல நாடுகளில் பேன் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் இதை வளர்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய மனுஷங்களை இப்போ வரைக்கும் இதை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் 2ஆவதா இருக்கிறது பிட்புல் தான். ஈவன் இந்த ஒரு நாய் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான ரொம்ப பயங்கரமான நாய் அப்படின்னு நிறைய பேரால் பார்க்கப்படக்கூடிய, நிறைய நாடுகள் பேன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சண்டை நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய்களை வச்சிருக்கிறவங்க எல்லாமே இந்த சண்டைகளில் பெட் கட்டி இதை சண்டை பிடிக்க விடுவாங்க. ஸோ அப்படி தான் இந்த நாய்களை அதிகமாகவே வளர்க்க ஆரம்பித்தாங்க. இந்த நாய்கள் வளர்க்குறவங்க எல்லாருமே சரியாக ட்ரெயின் பண்ணப்படலை அப்படின்னா அந்த வளர்க்குறவங்களை தாண்டி அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நிறைய நாடுகள் இதை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய நாடுகளில் இதை கொண்டு போகிறதுக்கே தடை விதிச்சிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலுமே இல்லீகலாக நிறைய பேர் இந்த நாய்களை வளர்த்து இப்பயுமே சண்டை நாய்களாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. பட் இந்த உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் அப்படின்னா அது பிட்புல் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. அண்ட் இந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது கப்போசின் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு நாய் தான். இந்த நாயை இந்த பண்ணை விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக தான் மெயினாவே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதை பெட்டா பெருசா யாருமே வளர்க்கல. இதை முழுக்க இந்த பண்ணை விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக தான் வளர்த்துருக்காங்க. இதோட மெயின் மோட்டிவே இந்த பண்ணை விலங்குகளை எது அட்டாக் பண்ண வந்தாலுமே அதை அட்டாக் பண்றது தான் இதோட மெயின் மோட்டிவாவே இருந்திருக்கு. ஈவன் அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, காட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய உயிரினங்களா இருந்தாலுமே சரி, ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலேயே இந்த ஒரு நாயுமே உலகத்தில் ரொம்ப டேஞ்சரான நாய் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் பிட்புல்லை விட ரொம்ப பயங்கரமான நாய் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 10 நாய்களில் நீங்கள் சப்போஸ் ஒரு நாயை பெட்டா வளர்க்கணும் அப்படின்னா எந்த நாயை வளர்ப்பீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. அதை மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.